குட்டி லவ்லி செல்லம்ஸ் வெல்கம் சுஸ்வாகத்தம் டு ஜாலியோ ஜாலி ஹிந்தி கிளாஸ். நம்ம அம்மா நம்ம மேலே வச்சிருக்கிறது அம்மா பாசம், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. நம்ம அப்பா நம்ம மேலே வச்சிருக்கிறது அப்பா பாசம், அதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அப்படி தானே? இந்த ஹோல் வேர்ல்டில் யாராலையும் ஒருத்தர் மாதிரி அண்ணன் மேலே பாசம் வைக்கவே முடியாது. யார் அந்த தம்பி, யார் அந்த தம்பி, ஆஹா யார் அந்த தம்பி தெரியலையா? ஓ, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் मध्यमा पाठ्य पुस्तकों दूसरा पत्र दैट इज सेकेंड पेपर भाग 5 दैट इज पार्ट 5 भरत मिलाप पार्ट 10 பாதுகா பட்டாபிஷேகம் கண்டிப்பாக பார்க்கணும். இன்னொரு விஷயம், वीडियोவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ठीक है, शुरू करते हैं, लेट्स बिगिन. பாதுகா பட்டாபிஷேக். பாதுகானா இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுதான் பாதுகா. இதோட पट्टाभिषेक. पादुका पट्टाभिषेक पाठ का सारांश लिखिए. राइट समरी ऑफ द लेसन पादुका पट्टाभिषेक. भरत ने रामचंद्र से, भरतन रामचंद्रन आग्रह किया, अर्ज पண்றாரு, रिक्वेस्ट பண்றாரு कि दैट क्षत्रिय का सबसे पहला धर्म, वॉरियर्सோட எல்லாத்தோட முதல் டியூட்டி सब प्रकार से எல்லா வகையிலும் प्रजा का पालन करना है, मक्कले ओबे पண்றது. ओके, भरत ने रामचंद्र से आग्रह किया कि क्षत्रिय का सबसे पहला धर्म सब प्रकार से प्रजा का पालन करना है. भरत urged Ramchandra that the first duty of a Kshatriya is to obey the people in every way. எல்லா வகையிலும் மக்களுக்கு கீழ்ப்படிவதே ஒரு சத்திரியனின் முதல் கடமை என்று பரதன் ராமச்சந்திராவை வலியுறுத்தினார். ஓகே, நெக்ஸ்ட். इसलिए அதனால आप अयोध्या का राज्य, நீங்கள் அயோத்தியாவோட அந்த கிங்டம் स्वीकार करें, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. और प्रजा का पालन करें, and மக்களை ஒபே பண்ணுங்கன்னு. इसलिए आप अयोध्या का राज्य स्वीकार करें और प्रजा का पालन करें. Therefore, you should accept the kingdom of Ayodhya and obey the people. எனவே நீங்கள் அயோத்தி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நெக்ஸ்ட் பேரா. பரத் की बातें सुनकर, பரதனோட பேச்சை கேட்ட உடனே ராமச்சந்திரனே கஹா, ராமர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாய் வியர்த்த ஹட் மத் கரோ. பரதன்ட்ட என்ன சொல்றாரு? தம்பி, வீண் பிடிவாதம் வேண்டாம் அப்படின்னு. भरत की बातें सुनकर रामचंद्र ने कहा, भाई व्यर्थ हट मत करो. Hearing Bharat's words, Ramchandra said, brother, do not be stubborn in vain. பரதனின் வார்த்தைகளை கேட்டு ராமச்சந்திரா, தம்பி வீண் பிடிவாதமாக இருக்காதே. மே அப்னே, நான் என்னோட மாதா பிதா की आज्ञा, अम्मा अप्पाவோட ஆர்டர் का उल्लंघन करना नहीं चाहता, அதை டிஸ்ஓபே பண்ண விரும்பலை. मैं अपने माता पिता की आज्ञा का उल्लंघन करना नहीं चाहता. I don't want to disobey my parents. நான் என் பெற்றோருக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. इसलिए அதனால तुम अयोध्या लौट जाओ, நீ அயோத்தியாக்கு போ. और वहाँ रहकर राज्य करो, and அங்கே இருந்துட்டு ராஜ்யம் பண்ணுன்னு. इसलिए तुम अयोध्या लौट जाओ और वहाँ रहकर राज्य करो. Therefore you return to Ayodhya and rule there. எனவே நீ அயோத்திக்கு திரும்பி அங்கே ஆட்சி செய். अब இப்போ भरत ने समझ लिया, இப்போ பரதனுக்கு புரிஞ்சிச்சு कि that किसी भी उपाय से, किसी भी उपाय से ना by any means रामचंद्र अयोध्या नहीं लौटेंगे,
रामचंद्र अयोध्या के திரும்ப வரமாட்டார்னு. अब भरत ने समझ लिया कि किसी भी उपाय से रामचंद्र अयोध्या नहीं लौटेंगे. Now Bharat understood that Ramchandra would not return to Ayodhya by any means. ராமச்சந்திரா எந்த வகையிலும் அயோத்திக்கு திரும்ப மாட்டார் என்பதை இப்போது பரதனுக்கு புரிந்து கொண்டது. ओके, इस पर भरत ने அதன் பேரில் பரதன் ராமச்சந்திர से प्रार्थना की. ராமச்சந்திரட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. கீக்கு இங்க மீனிங் வந்து டிட், இந்த கீக்கு மீனிங் தட். ஓகே, கீ அப்படின்னா டிட், கீ அப்படின்னா தட். என்ன ரிக்வெஸ்ட் பண்றாரு? ஆப் அப்னி சரண் கி, நீங்கள் உங்களோட காலில் உள்ள பாதுகாயே அப்படின்னா அந்த காலத்தில் चप्पल தான் பாதுகாயின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாதுகாயே मुझे दीजिए, எனக்கு கொடுங்கன்னு. ओके, इस पर भरत ने रामचंद्र से प्रार्थना की कि आप अपनी चरण की पादुकाएं मुझे दीजिए. On this, Bharat requested Ramachandra to give him the shoes of his feet. அதன் பேரில் பரதன் ராமச்சந்திராவிடம் தனது காலணிகளை கொடுக்குமாறு கேட்டு கொண்டார். மே உன் பாதுகாவும், நான் அந்த பாதுகைகளை கோ சிங்ஹாசன் பர் ரக்கர், அதை சிம்மாசனத்தில் வச்சுட்டு आपकी ओर से राज्य संभालूंगा and will take over the kingdom on your behalf. मैं उन पादुकाओं को सिंहासन पर रखकर आपकी ओर से राज्य संभालूंगा. I will place those padukas on the throne and take over the kingdom on your behalf. நான் அந்த பாதுகைகளை அரியணையில் அமர்த்தி உங்கள் சார்பா அரசை கைப்பற்றுவேன். रामचंद्र ने अपनी स्वीकृति दे दी. रामचंद्र ஒப்புதல் அளித்தார். ठीक है, रामचंद्र ने अपनी स्वीकृति दे दी. रामचंद्र gave his approval. रामचंद्र ஒப்புதல் அளித்தார். अयोध्या पहुंचकर, आफ्टर रीचिंग अयोध्या, भरतन उन पादुकाओं का अभिषेक किया, அந்த பாதுகைகளை அபிஷேகம் செய்தார். और उन्हें सिंहासन पर रखकर and அதர் சிம்மாசனத்தில் வச்சிட்டு शासन किया, ஆட்சி செய்தார். अयोध्या पहुंचकर भरत ने उन पादुकाओं का अभिषेक किया और उन्हें सिंहासन पर रखकर शासन किया. After reaching Ayodhya, Bharat anointed those padukas and ruled by placing them on the throne. அயோத்தியை அடைந்த பிறகு பரதன் அந்த பாதுகைகளை அபிஷேகம் செய்து அரியணையில் अमर्ती आक्षी सेधार. समझा? गुड. अगला देखिए, प्रश्नों के उत्तर दीजिए. आंसर द क्वेश्चंस. रामचंद्र ने अयोध्या लौट आने से क्यों इनकार कर दिया? Why did रामचंद्र refuse to return to अयोध्या? रामचंद्र ஏன் அயோத்திக்கு திரும்ப மறுத்தார்? रामचंद्र ने अपने माता पिता की आज्ञा का उल्लंघन करना नहीं चाहा, इसलिए अयोध्या लौटने से इनकार कर दिया. रामचंद्र did not want to disobey his parents' orders, therefore refused to return to Ayodhya. ராமச்சந்திரா தனது பெற்றோரின் கட்டளையை மீற விரும்பவில்லை, அதனால் அயோத்திக்கு திரும்ப மறுத்தார். अगला देखिए, भरत ने किनका अभिषेक किया और उन्हें किस पर रखा? On whom did Bharat anoint and on whom did he appoint them? பரதன்
யார் அல்லது எது மீது அபிஷேகம் செய்தார், யாரை அல்லது எதை நியமித்தார். भरत ने रामचंद्र की पादुकाओं का अभिषेक किया और उन्हें सिंहासन पर रखकर शासन किया. Bharat anointed the shoes of Ramchandra and ruled by placing them on the throne. பரதன் ராமச்சந்திரனின் கால்ணிகளை அபிஷேகம் செய்து அதை சிம்மாசனத்தில் அமர்த்தி ஆட்சி செய்தார். समझा? வெரி குட். அவ்வளோதான், பரத் மிலாப் கதை முடிஞ்சிச்சு. பரத் மிலாப் டோட்டல் 10 லெசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தாச்சு. एग्जाम पॉइंट ऑफ व्यू மட்டும் படிக்காம नॉलेज पर्पस्க்காகவும் படிங்க. ठीक है? अच्छा, फिर मिलते हैं. बाय टू ऑल माय कुटी कुटी लवली चलम्स. टेक केयर.